மயிலாடுதுறை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திருப்பண்ணை சோ பாலு சீர்காழியில் இன்று தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். திரு பண்ணைபாலு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு முதன் முறையாக இன்று சீர்காழிக்கு வந்திருந்தார். அவரை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திரு சி பாண்டியன் தலைமையிலான நிர்வாகிகள் சீர்காழி ரயில் நிலையம் அருகே பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். பின்பு அங்கிருந்து ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட திரு பண்ணை பாலு, எம்ஜிஆர், காமராஜர், அம்பேத்கர், பெரியார், நேதாஜி ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து முழக்கங்களை எழுப்பினார். இதனிடையில் நம்மிடம் பேசிய திரு பண்ணை பாலு தன்னை மாவட்ட செயலாளராக அறிவித்த கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பரிந்துரை செய்த திரு எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இன்றைய நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது இதயம் கேப்டன் அவர்களின் ஆசிப்படி, நமது அந்நியார் அவர்களின் ஆணைப்படி, எல்கே சுதீஷ் அவர்களின் பரிந்துரையின்படி என்னை இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மாவட்டத்துடைய கழக செயலாளராக நியமித்துள்ள அனைவருக்கும் எனது இருகரங்கூப்பி தலைதாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சீர்காழி நகர செயலாளர் ராஜசேகர் அவர்களின் சி பாண்டியன் அவர்கள், செந்தில் அவர்கள், முனாப் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், சுரேஷ் மற்றும் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து ஒரு சிறப்பான முறையில் எனக்கு வரவேற்பு அளித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்த அனைவரையும் என் தேமுதிக மாவட்டத்தின் சார்பாக நன்றி நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு புறப்படும் முன்பு கட்சியினருடன் கலந்துரையாடும் போது கட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று கூறினார் திரு பண்ணைபாலு.